சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சாதாரண மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் டெக்னாலஜி மூலமா எப்படி இன்னும் பவர்ஃபுல்லா மாறுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, ஆனா அதை பயன்படுத்த பயணம் செய்யறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லைன்னா அந்த உரிமையால என்ன பயன்? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான முரண்பாடு. வெளிப்படைத்தன்மைக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பரான சட்டம் தூரம், பயணச் செலவு அப்படிங்கிற மிகச் சாதாரண விஷயத்தால எப்படி முடங்கி போகுது அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்க தகவல் அறியும் உரிமை, தூரம் என்கிற தடை, அதிலுள்ள அரசியலமைப்பு உரிமை, உச்சநீதிமன்றத்தின் தொழில்நுட்ப கட்டளைகள், அப்புறம் இது எப்படி நிஜ உலகத்துல செயல்படுது, இப்படி இந்த 5 விஷயங்களை ஒன்னு பின்னாடி ஒன்னா நாம இப்ப பார்க்க போறோம். முதல் பகுதி தகவல் அறியும் உரிமை. 2005ஆம் ஆண்டின் RTI சட்டத்தை பத்தி கொஞ்சம் பேசிக்கா பார்த்துடலாம். இந்த சட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அரசு அலுவலகங்கள் மட்டும் இல்லாம அரசாங்க நிதியை பெறும் NGOக்கள் கூட இந்த சட்டத்தின் கீழ் தான் வருது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய அதிகார அமைப்புகளை ஒரு சாதாரண மனிதன் சுலபமா அணுகுவது எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் அரசு துறைகளை மட்டும் இல்லைங்க, மக்களுக்கான சேவைகளை வழங்குற எல்லா அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். தூரம் என்ற தடை. உண்மையை தேடுவதற்கான செலவு பத்தி இதுல பார்க்கலாம். இப்போ ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தன்னோட உரிமைக்காக தலைநகரத்துக்கு பயணம் செய்யணும்னு வச்சுக்கோங்க. அவரோட பயணச் செலவு மட்டும் இல்லாம அன்னைக்கு அவர் சம்பாதிக்க வேண்டிய கூலியும் போச்சு. இதனாலேயே நிறைய பேர் இதை நமக்கு செட் ஆகாதுப்பா அன்னு மேல்முறையீடு செய்யாமலே விட்டுடுறாங்க. இந்த பழைய சிஸ்டத்தை உடைச்சு வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல எல்லாரும் சமமா நீதியை பெறணும் அப்படிங்கிற அந்த டிஜிட்டல் எதிர்காலத்தை தான் மனுதாரர் கோரினார். இது செலவை குறைக்கிறது மட்டும் இல்ல, எல்லோருக்குமான சமமான வாய்ப்பையும் உறுதி செய்யுது. இது இந்தியா முழுக்க எப்படி செயல்படுதுன்னு பார்த்தா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகா மாதிரி சில மாநிலங்கள் டெக்னாலஜியை ஏத்துக்கிட்டாலும் சிக்கிம், கோவா, உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல அந்த வசதி இல்ல. அதாவது உங்களுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நீங்க எந்த மாநிலத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. இது என்னங்க நியாயம்? ஒரே நாட்டுக்குள்ள டெக்னாலஜியை பயன்படுத்துறதுல இவ்வளோ பெரிய பாகுபாடு இருக்கிறது கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? மூணாவது பகுதி அரசியலமைப்பு உரிமை. இது வெறும் ஒரு IT அப்கிரேட் கிடையாது. உச்சநீதிமன்றம் இதை வெறும் டெக்னிக்கல் பிரச்சனையா பார்க்கல. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா விசாரணையில கலந்து கொள்றது அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யற பிரிவு 14 மற்றும் 21, அதாவது சமத்துவம் மற்றும் வாழும் உரிமைக்கான ஒரு அடிப்படை தேவைன்னு நீதிமன்றம் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சது. உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறத தடுத்தா அது உங்க பேச்சு சுதந்திரத்தையே பறிக்கிறதுக்கு சமம். எல்லாருக்கும் நீதி சமமா கிடைக்கணும்னா அதை தேடி போற வழியும் எல்லாருக்கும் சுலபமா இருக்கணும். கரெக்டா? அதனாலதான் இங்க டெக்னாலஜி ஒரு அடிப்படை உரிமையா மாறுது. உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையான நீதிமன்ற அறையைப் போலவே மெய்நிகர் நீதிமன்ற அறையையும் உருவாக்கவும் பயன்படுத்தவும் டெக்னாலஜி அனுமதிக்குது அப்படின்னு. இதுலேருந்து என்ன புரியுது? டெக்னாலஜி அப்படிங்கிறது இனிமே ஒரு ஆடம்பரமான விஷயம் கிடையாது. அது சமத்துவத்தை உருவாக்குற ஒரு மாபெரும் ஆயுதம். 1000 கிலோமீட்டர் பயணம் செய்யாமலேயே உங்க லேப்டாப் முன்னாடி உட்காந்து உண்மையான நீதிமன்றத்துக்கு சமமான ஒரு அனுபவத்தை பெற முடியும்னு நீதிமன்றம் ரொம்பவே முற்போக்கா யோசிச்சிருக்காங்க. அடுத்து 4வது பகுதி தொழில்நுட்ப கட்டளைகள். இந்த டிஜிட்டல் மறுசீரமைப்பு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த குழப்பமான நிலையை மாத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு சில அதிரடியான உத்தரவுகளை போட்டாங்க. கட்டாய ஆன்லைன் விசாரணைகள், ஃபைலிங்னு சொல்லப்படுற இணைய வழி தாக்கல், பெண்டிங்ல இருக்கிற கேஸை ஆன்லைன்ல ட்ராக் பண்ற வசதி, டெய்லி ஆர்டர்ஸை இணையத்தில் அப்லோட் பண்றதுன்னு மனுதாரர் கேட்ட எல்லா டிஜிட்டல் வசதிகளையும் தேசிய விதிகளா மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப தூரம் பான எந்த காரணமும் சொல்லி நீதியை யாருக்கும் மறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூப்பரான நிலைமை உருவாயிடுச்சு. சரி, சட்டம் போட்டாச்சு. அது எப்படி நிஜத்துல செயல்படும்? அதுக்கும் கோர்ட் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருந்தாங்க. கரெக்டா 1 மாசத்துக்குள்ள தேசிய அளவிலான ஒரு மீட்டிங் நடக்கணும். அதிகாரிகளோட இமெயில் ஐடி எல்லாமே தொகுக்கப்படணும். முக்கியமா இந்த வர்ச்சுவல் செட்டப்புக்கு தேவையான ஃபண்டை மாநில அரசுகள் கட்டாயம் ஒதுக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டாங்க. ஏன்னா பணம் இல்லாம எந்த திட்டமும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கோர்ட்டுக்கு நல்லாவே தெரியும். கடைசியா 5வது பகுதி நிஜ உலக செயலாக்கம். இந்த உத்தரவை எப்படி இவ்ளோ வேகமா நிறைவேற்றினாங்கன்னு பார்க்கலாம். பேப்பர்ல பார்க்க இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ரியாலிட்டியில என்ன நடந்துச்சு? உதாரணத்துக்கு ஒடிஷா கவர்மெண்ட் அதோட அதிகாரிகளுக்கு அனுப்பின ஒரு சர்க்குலரை பார்த்தா உங்களுக்கு புரியும். மிக அவசரம், அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு உடனே டேட்டாபேஸை உருவாக்குங்கன்னு உத்தரவு பறந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மீறிடக்கூடாதுங்கிற பதற்றம் அரசு இயந்திரத்தை எவ்வளோ வேகமா வேலை செய்ய வச்சதுங்கிறதுக்கு இது ஒரு செம உதாரணம்.
இப்போ இந்த டைம் லைனை பாருங்க. அக்டோபர் 9ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வருது. அடுத்த சில வாரங்கள்லயே நவம்பர் 30க்குள்ள இமெயில் முகவரிகளை அப்டேட் செய்யணும்னு கெடு விதிக்கிறாங்க. ஃபைனலா டிசம்பர் 31க்குள்ள இந்தியா முழுக்க இந்த ஆன்லைன் ஹியரிங் வசதி வந்தாங்கணும்னு ஒரு ஹாட் ஸ்டாப். இது ஏதோ பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்ன பரிந்துரை இல்ல, செஞ்சே ஆகணும்னு சொல்லப்பட்ட கட்டாயம். மிக குறுகிய காலத்துல இவ்ளோ பெரிய டிஜிட்டல் புரட்சி எப்படி நடந்துச்சுன்னு இந்த காலக்கோடம் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியா ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. தூரம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய தடையை உடைச்சு ஒரு சாதாரண மனிதனுக்காக தகவல் ஆணையங்களோட கதவுகளை டெக்னாலஜியால திறக்க முடியும்னா, அடுத்ததா எந்தெந்த அதிகார மையங்களோட கதவுகள் டிஜிட்டல் முறையில சாதாரண மக்களுக்காக திறக்கப்பட போகுது? சிந்தித்து பாருங்கள்.